நாகேந்திரன் வச்சுங்க. அவனுக்கு என்ன தொழில் தெரியும் வேற? அவன் பேசிக்கலி பாக்ஸர். பாக்ஸருக்கு என்ன அவனை இவனையும் அடிச்சு பிடுங்குறது தான். ஸோ அவனுடைய மசில் பவர் காமிச்சுட்டு அவன் வந்து அங்கே ஒரு தாதாவாயிடுறான். அந்த ஒரு வட சென்னையில் ஒரு பெரிய ஆளாயிடுறான். ஸோ அங்கே அந்த பெரிய ஆளானா அவன் என்ன செய்கிறான் அவன் அங்கே இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் அது இது எல்லா கான்ட்ராக்ட்டும் பார்க்கிங் கான்ட்ராக்ட், லாரி உள்ள வரணும்னா பணம், அங்கே உள்ள எவன் வரணும் மாமூல் கொடுக்கணும், எவன் சாராயம் வைக்கணும் மாமூல் எல்லாம் எல்லா இதுக்கும் இவன் தான் பாஸ் மாதிரி. இவன் முழுசும் பணம்லாம் வசூல் பண்ணுவான் இவன். ஸோ இந்த ஈஸி மணி மேக்கிங் அப்புறம் வந்து ஆளுங்களை மிரட்டுவான். எவனா முக்கியமான ஆளுங்களாக இருந்தானுங்கன்னா அவனை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கஸ்டடியில் வச்சுக்கிட்டு பணம் கேட்பான். இதெல்லாம் வந்து இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இவங்களுது. ஸோ இது மூலிமா அவங்க பணம் சேர்த்துற ஆட்கள் வந்து நல்லா லக்ஸரியாக வந்து இருந்துடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து எந்த வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் ஜெயிலுக்குள்ளே போனாலும் அந்த வேலை பார்க்குறது தான் அவன் பார்ப்பான். ஸோ இவன் இல்லைன்னா அடுத்தவன் வாரிசு இவனுக்கு அடுத்தது போஸ்னா அவனுடைய பிரதர் அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துடுறான்ல அடுத்த வாரிசு.